ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்ட் 1ஓட கண்டினியூஸ் தான். நான் பார்ட் 1ல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக பேசிக்காக இந்தியாவில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் ஆக்ட் 1861 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இல்லை ஒரு விக்டிம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற டைமில் போலீஸ் யூனிஃபார்மில் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் இருந்தாங்கன்னா, இல்லை நான் அன்யூனிஃபார்மில் இருக்கேன், என்னால் இந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லக்கூடாது. போலீஸ் யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி அன்யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி, அவங்க எப்பயுமே சார்ஜில் தான் இருப்பாங்க. ஸோ யார் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க யூனிஃபார்மில் இல்லை அப்படின்னு ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. தென் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மேட்டர்னிட்டி பெனிஃபிட், அதாவது மேட்டர்னிட்டினா வந்துட்டு ப்ரெக்னென்சி பீரியட் தான் வந்துட்டு மேட்டர்னிட்டி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ மேட்டர்னிட்டி பீரியடில் என்ன பெனிஃபிட் இருக்குது ப்ரெக்னென்ட் உமனுக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இவங்க வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள வேலையை விட்டு தூக்கக்கூடாது. அப்படி தூக்குனா அந்த வேலையை விட்டு தூக்குனவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலையோ வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ப்ரெக்னென்ட் உமன் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியில் 10 பேருக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா, அப்போது அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு 84 டேஸ் வரைக்கும் லீவ் கொடுக்கலாம் வித் சேலரியோட. இப்போ அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல், உங்களுக்கு டேக்ஸ் லையபிலிட்டி இருந்து டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்திருந்தாலோ, இல்லை பொய்க்கணக்கு காமிச்சிருந்தாலோ, ஆர் பிளாக் மணி நீங்கள் வச்சுருந்தாலோ, நீங்கள் டேக்ஸ் வயலேஷன் ரூல்ஸ் கீழே வருவீங்க. ஸோ உங்களை டேக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாள் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்றத டேக்ஸ் கமிஷனர் டிசைட் பண்ணுவார். தென் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 13 படி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணுன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அடல்ட்ரி பண்ணியிருந்தாங்களா, அதாவது மேரேஜ் பண்ண பார்ட்னரை தவிர்த்து மேரேஜ் பண்ண பார்ட்னர் கூடயும் ப்ளஸ் வேறு ஒரு பார்ட்னரும் அவங்க தனியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அப்போனா நீங்கள் அடல்ட்ரி கீழே டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேரேஜ் பார்ட்னர் சொல்லாமல் கொள்ளாமல் 7 வருஷம் காணாமல் போயிட்டாங்கன்னா அப்பயும் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். தென் நெக்ஸ்ட் சிஆர்பிசி என்ன சொல்லி பார்க்கலாம். சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு லேடியை அரெஸ்ட் பண்ணணும்னா லேடி கான்ஸ்டபிள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லேடியை அரெஸ்ட் பண்ணணும்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே தான் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்து ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்ட் படி நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருந்தானா நீங்கள் அடாப்ட் பண்ண முடியாது. அதேமாரி நீங்கள் அடாப்ட் பண்ணணும்னா உங்கள் பையனுக்கு வயசு 21 ஆயிருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ உங்கள் பையனுக்கு 21 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி உங்களுக்கு பேரன் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி கிராண்ட்சன் இருக்குன்னா, அப்போது நீங்கள் அடாப்ட் பண்ண முடியாது. உங்கள் கிராண்ட்சன், உங்கள் பேரனுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடாப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் சொல்லுது. இதோட செகண்ட் பார்ட் அவள் தான். அடுத்து தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸை கன்டினியூஸாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துருங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ.